ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் மானக்கேடான செயல்களை செய்கிறார்களோ, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கிறார்களோ, அப்படி அநீதம் பாவங்களை செய்ததற்கு பிறகு ذكرullah, யார் அல்லாஹ்வை நினைத்து فاستغفروا لذنوبهم, அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய அன்பை மேலும் நிரூபிக்கக்கூடிய வசனம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. இங்கே யாரை அழைக்கவில்லை, பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் உலகத்திலே இருக்கும் பொழுதே மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளுங்கள். فإني أتوب في اليوم إليه 100 مرة, மக்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் 100 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை தௌபாவை மேற்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களை நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா குல்ல லைலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான், ஃபயகூலு அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். மன் ஸல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மன் ஸல்லதி யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹ், யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பை 100ஆக அல்லாஹ் படைத்தான். فأمسك عنده 99 جزءا, 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான்.
அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறது. யார் விவரிக்க முடியும் அல்லாஹ்வுடைய அன்பை? அல்லாஹ்வை தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மிக முக்கியமான ஹதீஸ், கேளுங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அஸ்னப அப்துன் ذنبا, ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான். ஃபகால அல்லாஹும்ம க்ஃபிர் லி ذنبي, அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் குற்றத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். சும்ம ஆத, மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான். ஃபஅஸ்னப ஃபகால ரப்பி க்ஃபிர் லி ذنبي, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். சும்மா ஆத, மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், கேட்கிறான், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள், மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் எனக்கு நினைவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி அவன் இருக்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யஅமல் மா ஷிஅத ஃபகத் கஃபர்து லக், நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான். யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள், யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அர்த்தமா? யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹ்வை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை வருந்தி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேளை நஃப்ஸுக்கு அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம், அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம், துவள வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள், அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான்.